இதெல்லாம் வாங்கி வந்து நம்ம வந்து மிரரில் இந்த சைடு இந்த இதில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். மொபைல் ஹோல்டர் இல்லாமல் நம்மளால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியலங்க. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன், மொபைல் ஹோல்டர் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏதோ ஒரு 6 கிலோமீட்டர் நேராக போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் பார்த்துட்டேன். அப்படி நேராக போகணும்ப்பா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் 6 கிலோமீட்டர் போகிறேன். இதே பாருங்களேன், ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து வண்டியை ஓரம் நிப்பாட்டி 6 கிலோமீட்டர் வந்துருச்சா, நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எங்க நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஜடாயு கிட்ட வந்தாச்சு. நான் அப்படியே vlog எடுத்துட்டே வந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதாவது கேமராலாம் ஆன் பண்ணல, சும்மா வந்து பறக்க பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். வந்துகிட்டு இருக்கும் தூரத்துல மலையில அந்த கழுகு வந்து குப்புற படுத்திருக்கிறத பார்த்த உடனே ஐயோ 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 ஐயோ, அங்க வந்து வியூ தெரியாது. அங்கிருந்து வியூ வேற லெவல்ல தெரிஞ்சுங்க. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. தூரத்துல இருந்து ஒரே ஒரு மலை மட்டும் தெரிஞ்சு, அந்த மலையில கழுகு வந்து குப்புற படுத்துருந்துச்சு. மொபைல்ல பார்த்து அதான் ட்ரீம் ரைடு. ஸோ கேமரா ஆன் பண்ணலையே. எங்கங்க அந்த தெரியுதா, அந்த தெரியுதா? வேற லெவலுங்க. ஐயோ, இந்த வந்துட்டேன் செல்லம், இந்த வந்துட்டேன் உன்னை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, வேற லெவல்ல வியூங்க இதெல்லாம். ஸோ உங்க பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க நம்ம ஜடாயுக்கு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.1 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம வந்து டைரெக்டாக உள்ளே போக முடியாது, நம்ம வந்து சுற்றி இன்னொரு வழியில் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த வந்துட்டேன் ராசா. ஏங்க இதை விட இதை நான் பார்த்துட்டேன். சரி ரைட்டு, ஓகே, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. பெட்ரோல் போட்டு போயிருமா? பெட்ரோல் இல்லை, இல்லை இருக்குது, இருக்கு இல்லை. சரி, நம்ம மேலே எங்கே போக போகிறோம்? மேலே நடந்தானே போக போகிறோம், பார்த்துக்கலாம். நானும் அப்படியே வந்தேங்க, வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்ப்பேன் மலையில் கழுகு குப்புற கிடக்கு. ஐயோ, இது ஜடையாச்சு, அதுக்குள்ளேயே வந்துட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். பார்த்தா கேமரா எங்க இந்த அந்த இருக்கலாங்க. ஸோ எப்படி போகணும்? இது வழி கிடையாது, தெரியலையே. ஆனால் கூகுள் மேப் 2.1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். பார்ப்போம். வந்துட்டேன் உன்னை பார்க்கறதுக்கு தானே நான் ஒரு வாரமாக தவமாக காத்துக்கிட்டு இருந்தேன். இல்லை, பல நாள் ட்ரிப்பு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவனை வந்து ரொம்ப க்ளோஸில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். எங்கே ஆளை காணோம். இந்த இருக்கான் பாருங்க ஜடாயு. மேலே ராமர் கோயில் ஒன்று இருக்குனாங்க, அவன் சொன்னாங்க மேலே ஒரு ராமர் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்தாச்சு. ஸோ தலைவன் வேற லெவலில் மேலே வந்து படுத்துருக்கிறான். ஸோ அவனை பார்க்கறதுக்கு வெறுத்தனம் போய்கிட்டு இருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எதுவும் உண்டான்னு சொல்லி தெரில. ஜடாயு எர்த்து சென்டர் ஸ்ட்ரெயிட்டு தானே. திடீர்னு கார்பரேட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி சைடில் போட்டுருந்துச்சு. நான் வேற எங்கேயும் போட்டு நடந்தேன். வந்துட்டேன். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். வந்துட்டேன். ஸ்பீட் பிரேக்கரா? ஐயா, சின்ன ஸ்பீட் பிரேக்கரா இருந்தாலும் பயங்கரமா இருக்க. இதான் ஓகே. ₹10. உள்ள டிக்கெட் கேஷ் மட்டும் தான், கார்டு பேமெண்ட். ஓகே. ₹10 இல்லையா? ஓகே, தேங்க்யூ. என்ன காசுமா? ஓகே.
ரைட்டு. இது என்ன டொக்கனே சொல்லி தரலையே. சரி, அங்கே போயிட்டு பார்ப்போம். நான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தாங்க வந்தேன். ஸோ பைக் உள்ள ஓகே. ஹெல்மெட் எங்கே நிப்பாட்டுறது? வெயிலில் எங்கேயா நிற்பானே. சரிட்டு நான் மேலே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். ஸோ ஜடாயு எர்த்து சென்டர் பார்க்கிங் டிக்கெட்டு எப்பட்றா வண்டி? ஓ, அங்கே நின்று ஸ்கேன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பார்க் அட் யுவர் ஓன் ரிஸ்க், விசிட் யூ அகைன். ஓகே, சரிங்க. நான் உள்ளே போயிட்டு நான் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்து நடந்து போகிறேன்னா ரோப் காரில் போகிறேன்னு சொல்லி தெரில. ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து 236 ரூபாங்க ஒரே ஒரு பர்சனுக்கு. நம்ம நெட்டில் பார்க்கும்போது 200 சொல்லி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செக்யூரிட்டி செக்கப் இருக்குது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். கேமராவை எடுத்துகிட்டு போக விடுவாங்களான்னு சொல்லி தெரில. ஸோ ட்ரோன்ஸ் நாட் அலோடு. ஸோ பார்க்கலாம். ஸோ லாபி ஏரியாவில் வந்து கேமரா வந்து நாட் அலோடான். ஆனால் நம்ம வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி தாங்க வச்சுருந்தோம். நம்ம எதுவும் தப்பாக எதுவும் வீடியோ எடுக்கலையே. ஸோ ஜஸ்ட்டு நம்ம பேக்கிங் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் பார்க்குறேன். ஆனால் உள்ள லேப்டாப் இருக்குது, பவர் பேங்க் இருக்குது. ஓகே, இட்ஸ் சேஃப் அண்ட் செக்யூர்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பேட்ரி எடுக்க மறந்துட்டேன், கோப்ரோ பேட்ரி. சோலி முடிஞ்சு போச்சு. கேட்டு பார்ப்போமா? there is one battery, I want to take it அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரில, சத்தம் போடுவாங்க. இருங்க, நான் கேட்டு பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி அவங்கள்ட்ட பேசி, நல்ல வேலை ஒரு சைடு பயந்துட்டேன் மொபைல் ஃபோன் எங்கே போச்சுன்னு சொல்லி. அவங்கள்ட்ட பேசி நம்மளோட 2 பேட்ரி வந்து எடுத்தாச்சுங்க. ஒரு பேட்ரி உள்ள சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. இதில் வந்து சார்ஜ் வந்து அவ்வளோ இல்லவே இல்லை. ஸோ லேப்டாப் நாட் அலோடுன்ட்டாங்க. எனிவே பார்த்துக்கலாம். இப்போ தாங்க ஃப்ரீயாக இருக்குது நடந்து போகிறதுக்கு. அந்த டோக்கனை தொலைச்சிடக்கூடாது. டோக்கனை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், லேப்டாப் அங்கேயே வந்து ஸ்டக் ஆயிரும். ரோப் கார்லேயே போக வேண்டான்னு ஒரு பிளானில் தான் இருந்தேன். ஆனால் ஃபைனலி வந்து ரோப் காரில் தான் போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் வெயில் வந்து இந்த ஏரியாவில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்மளால் வெயிலெல்லாம் வந்து நடந்து போக முடியாது. ஸோ அதனால தான் லாபியில் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு டீயே 40 ரூபாயாங்க. ஐஸ்கிரீமு 80 ரூபா, 100 ரூபா. ஃப்ரூட் ஜூஸு, அதாவது நம்ம ஊரில் வந்து 20 ரூபாய்க்கு பழ ஜூஸ் குடிப்போங்களா, அது இங்கே வந்து 90 ரூபா, 100 ரூபா. சாண்ட்விச் 100 ரூபா. வெஜ்ஜு கட்லெட் வந்து எவ்வளோ, 40 ரூபா. முஃபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது 40 ரூபா. நம்ம ஊரில் 5 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடக்கூடிய சம்சா வந்து 50 ரூபா. மனசாட்சியே இல்லாமல் ரேட்லாம் வச்சுருக்காங்க. நான் வந்து ரோப் காருக்கு கூப்பிடுவாங்களாங்க, அங்கே போயிட்டு நான் வந்து vlog வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட்டிங் ஏரியாவில் தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரோப் கார் வந்து 1 by 1 தான் மேலே போயிட்டு வரும். ஸோ அதனால் நான் வந்து ரோப் காரில் ஏற போகும்போது நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஏறணும். ரோப் கார் வந்து ஸ்டாப்பே ஆகாது, அது சாரி மூவிங்கில் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். சொன்னோம்லங்க, ரோப் கார் ஸ்டாப் ஆகாது, அப்படியே மூவிங்கில் தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே ஏற வண்டி தான், ஸ்டாப் ஆகாது, மூவிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது, அப்படி மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அப்படியே உள்ளே குதிச்சிட வேண்டியது தான். ஓகே, ஸோ வியூவை நீங்களே பாருங்களேன். ஸோ நம்ம வந்து ரோப் காரில் வரும்போது அது கிளாஸ் சரியில்லை. ஸோ அதனால் வியூ வந்து அவ்வளோ தெரியவே இல்லை. ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் த ஹில்ஸில் வந்து இருக்கிறோம்.
ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா ஊர் எல்லாமே தெரியுது, நிறைய குட்டி குட்டி மலைகள்லாம் இங்கே வந்து அழகாக தெரியுதுங்க. ஸோ ஃபைனலி நம்ம இத்தனை நாள் நம்ம எதிர்பார்த்து பார்க்கணுன்னு சொல்லி காத்திருந்த ஜடாயுவுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பிளான் வந்து நம்ம வந்து திருவனந்தபுரம் தான் போட போகிறோம். ஸோ பேட்ரி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ பேட்டரியை சேஞ்ச் பண்ணிவிட்டு சுற்றி வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. கேன்டீன் எல்லாமே இருக்குது, ஆனால் காஸ்ட்டு தான் ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே எதுவுமே குடிக்க வேண்டாம். ஸோ ரொக்கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கீழே ஸோ அந்த இடத்துல விசிட்டிங் பாயிண்ட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு நினைக்கிறேன். வியூ பாயிண்ட் எப்படி ஏங்க, இவ்வளோ காசு கொடுத்து வந்ததுக்கு இந்த இடம் வந்து பயங்கர ஒர்த்து. நீங்களே பாருங்களேன், இப்போ தான் மைண்டுக்கு வந்து ஏதோ ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூலிங் காற்றடிக்கிறது என்ன, கேமரா கீழே விழுந்ததுன்னா அவ்வளோதான். ஸோ பயங்கர பள்ளத்தாக்கு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா மவுண்டைன் ஏரியாவும் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அது ஏதோ ஒரு முன்னாடி ஒரு பில்டிங் மாதிரி இருக்குல்ல, கல்லால் கட்டின பில்டிங், அது என்னன்னு சொல்லி தெரியலை. மித்தபடி நம்ம வந்த ரோடு எல்லாமே கீழே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. பெரிய பெரிய மலையே அங்கே தூரத்தில் வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும்போது நம்ம வந்த ரோடு சின்னதாக இருக்காதா? ஸோ இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஹெலிகாப்டரில் வந்து நம்ம லேண்ட் ஆகுறது, அதுக்கு ஒரு தனி சார்ஜு. டூரிங் கொரோனா டயத்தில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த தூரத்தில் ஒரு ராக் மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஹெலிபேட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மவுண்டெயினில் ட்ரக்கிங் பண்ணுறதுக்கும் வந்து இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லி தெரில. ஃப்யூச்சரில் நம்ம வரும்போது வேறு லெவலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போங்க. இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததோட க்ரௌட்லாம் வந்து உள்ளே பயங்கரமாக இருக்குது. ஆனால் ரோப் காரில் வரும்போது ஹைட்டு பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பாதி இடத்துல நின்று நம்ம வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது ஹைட்டு வந்து தெரியுது. அதே பாதி இடத்துல நின்று பார்க்கும்போது ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குது. மேபி நிறைய பாறைகள்லாம் கீழே இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ரீசன் நினைக்குங்க. சரி ரைட்டு, வாங்க ஒரே இடத்துல நிற்கிறாமல் சுற்றி என்னென்னா இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு வருவோம். ரார்க்கே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இது கீழே எங்கே போகுது? மேபி கீழே சும்மா ஸோ இந்த வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ரெக்கை ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன். அப்போ அந்த புராணத்தில் இருக்கிற மாதிரி பறவை இதே சைஸில் இருந்திருந்தால் பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். பயங்கர பெருசுங்க. ரெக்கையில் காவாசி கூட நான் இருக்க மாட்டேன், அவ்வளோ பெருசாக இருக்குது. அதோட நகத்து சைஸில் தான் நானே இருப்பேன். ஐ திங்க் ராமர் கோவில் உள்ளே போகிறதுக்கு வந்து அலோடா என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ நிறைய பொருள்லாம் இருக்குது. சும்மா ஜஸ்ட்டு போய் விசிட் பண்ணுவோமா? சப்போஸ் ஜிபே அலோடுன்னா ஏதாவது பொருள் ஆனால் வீட்டுக்கான வாங்கிட்டு போகும். எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. காஸ்ட் வைஸ் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ இந்த ஸ்டாச்சு எவ்வளோ?
அழகாக இருக்குங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம், அம்மாவுக்கு பிடிக்கும். This statue that is 550. 450. 550. 550. சின்ன சிலை 550. Little bigger one is 750. 750. Yes. I just asked the price. Price is too high. This statue, how much? That is 500. All the statues are 500, 550 above only. ஆமாக்கா இன்னைக்கு நைட்டு 2 days தான். Do you want to see the bigger one, Ram Parivar? No, I just asked the price only. So how much? Which one? That is 250. 250. Yes. Is there any light? Huh? Which one? This one. லிங்கம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. 250. Yes. எல்லாமே ரேட்டு பயங்கர அதிகமாக இருக்கு. வாங்கிக்கலாம். I need this statue. How much? 250. 50 clips. Okay. Okay. Two minutes will come back. 2 minutes will come back. Okay. கால் பண்ணுங்க. பாய். ஓகே. Papa, bye. It will come for 200. There is a no rate. Money gets from here, it goes to Annadhanam. அன்னதானம். Yes. ஓகே. ஸோ அப்படியே வந்து ஒரு சிவனோட ஸ்டாச்சு வந்து வாங்கியாச்சுங்க. ஸோ வீட்டில் வந்து பூஜை ரூமில் வைக்கலான்னு சொல்லிட்டு 250 ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. என்னண்ணா இது வெயிட்டே இல்லை, லைட் எதுவும் வருமா அதில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். லைட்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வெயிட்டே இல்லை, ஆனால் 215 கிட்ட சொன்னாங்க. என்னண்ணா இது வெயிட்டே இல்லை 250 சொல்கிறீங்க, ரேட் எதுவும் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டோம். இல்லைப்பா, திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அங்கே வந்து ஃபுட்டுக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்துருவோம், ஸோ அதனால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம வந்து உதவி செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து அப்படியே வந்து நம்ம கிளம்பி வந்தாச்சுங்க. எதுக்காமோ நம்ம வந்து தேவையில்லாமல் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு நேரம் ஃபுட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு போகுதுன்னா வந்து சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இங்கே ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது, நம்ம வந்து ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு இடத்துல அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ வாங்க, எல்லோரும் எங்கேயோ போகிறாங்க, நம்மளும் பின்னாடியே போவோம் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை எல்லாருமே வந்து அந்த ரோப் காருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மியூசியம் ஒர்க் இஸ் ஆன் ப்ராசஸ். உள்ளே வந்து மியூசியம் இருக்குது, ஸோ ஒர்க்கெல்லாம் ப்ராசஸில் இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ மேபி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இருங்க, நான் வந்து ஒரு சில பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வியூ பார்க்குறதுக்கே வேறு மாதிரி வந்து இருக்குது. நம்ம ஃபைனலி இந்த ஒரு இடத்த விட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. ஐ திங்க் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஓகே, எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் தான் நம்ம வந்து உள்ளே போவோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பாருங்கள், ஏகப்பட்ட பேர் வந்து க்யூவில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடம் அவ்வளோதாங்க. நம்ம ஜடாயுக்கு வந்தோம், வேறு லெவலில் ஃபோட்டோ எடுத்தாச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. ரியலி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பை த வே, அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டும் வந்து வாங்கியாச்சுங்க. அம்மாவுக்கு இல்லை, பூஜையில் நம்ம வந்து சாமிக்கிட்ட வந்து வைக்கலாம். நம்ம எங்கே போனாலுமே எப்படியாச்சும் ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவோம். அதேமாரி வந்தோம், வாங்கியாச்சு. ஆனால் இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லைங்க. ஸ்டார்டிங் வந்து உட்காந்துடலாமான்னு தோணுது, இருந்தாலும் வீட்டுக்கு போகணும்ல. மணி ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் நான் ஒரு 3 மணி 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போக முடியும். போகிற வழியில் சப்போஸ் ஏதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பலாங்க. மெயினாக லேப்டாப் கையில் எடுத்துகிட்டு வரல, அது ஒரு பக்குன்னு இருக்குது போட்டுக்கிட்டு. எனக்கு லேப்டாப் கையில் இருந்தால் தான் எனக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், இல்லைனா வந்து அவ்வளோதான். சரிங்க, நான் மித்த எல்லாமே ரோப் காரில் ஏறிட்டு நான் கீழே போயிட்டு நான் vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு வந்து வேறு லெவலில் வந்து நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். போகிறவள்ள சாப்பிட்லான்னு நினச்சேன். ஸோ இங்கேயே வந்து மேலே வந்து நடந்து போயிடலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். மேலே வந்து நான் வந்து நடந்து போகலை, ரோப் கார்லேயே வந்து போயிட்டேன். ஏன்னா வெயில் வேறு அடிச்சிச்சு, போகிற பாதை வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எதுக்கு ரிஸ்க் எடுக்க, அம்மா ஸ்டார்டிங்கே சொன்னாங்க ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்காத, போ ரோப் காரில் போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நடந்தெல்லாம் போகாத, முடியலன்னா திருப்பி வந்துரு அப்படின்னாங்க. ஏம்மா என்னோட கனவு ட்ரீமுமா, நான் எப்படிமா திரும்பி வர முடியும்? என்ன ஆனாலும் இன்றைக்கி நானா ஜடாயுவான் பார்த்துட்டு வரலான்ட்டு தானேங்க வந்தேன். ஸோ வந்தாச்சு, வேறு லெவலில் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. வந்து ரியலி ஹாப்பி. நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரீமு ரைடு வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டாவது நம்ம ட்ரீம் ரைடு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம். ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ இல்லை, ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து திருவனந்தபுரம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணலாங்க. திடீர்னு சொல்ல முடியாது, அடுத்த வாரமே நான் கிளம்புனாலும் கிளம்பிடுவேன். ஸோ பார்க்கலாம், நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து. திருவனந்தபுரம் போகணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் வந்து ஆசை வந்து பயங்கரமாக இருக்க தான் செய்யுது. அதனால் கண்டிப்பாக போயிடுவேன். ஆனால் கன்ஃபார்மாக வந்து நான் இப்போ தான் போவேன் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஃப்யூச்சரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம், அது போகிற போக்கிலே நம்மளும் வந்து கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிடுவோம். எப்போ ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நம்ம என்னென்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயமும் வந்து நடக்காதுங்க. விஷயமும் வந்து என் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு. நான் நிறைய விஷயம் எதிர்பார்த்து எனக்கு கிடைக்காம போயிருக்கு. ஸோ அதனால் எந்த விஷயத்தையும் நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஸோ அடுத்த வாரம் போகணும், அவ்வளோதான். போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் போடுவேன். போகிற பிளான்லேருந்து மித்தபடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் வந்து அப்படி ஒரு ஃப்ளோலே வந்து நடந்தால் தான் உண்டு. நான்லாம் போய் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்க. இது ஒர்க்கை ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இறங்கிடுவேங்க. அது வேறு ஒர்க்கு ப்ளஸ் இதுதான் நான் இருப்பேன். உடனே இதிலேருந்து உடனே நல்ல விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா விட்டுருவியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன், ஃப்யூச்சருக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். அந்த ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம வந்து எல்லாமே வந்து பிளான் படி தாங்க பண்ணுவோம். பிளான் இல்லாமல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து கரெக்டாக நடக்காது. நம்ம லைஃபுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான விஷயத்துக்கு மட்டும், டூர் போகிறதுக்கெலாம் வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா சொதப்பிடும். ஸோ அதனால் அதெல்லாம் பிளான் பண்ணக்கூடாது. லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற விஷயத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் ஆகணும். அப்படி பிளான் பண்ணலைன்னா வந்து எதுவுமே வந்து கரெக்டாக நடக்காது. ஸோ ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போக வேண்டியதுதான். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி வந்திருக்கும். உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு நம்ம திருவனந்தபுரம் ட்ரிப் வந்து போட போகிறோம், நம்மளோட ட்ரீம் ரைடு 2. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லவ்லி பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டாடா பை, see you நண்பா.